வணக்கம் நேயர்களே, அன்னையின் பேரருள் முழுமையாக பரவட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வழிபாட்டு முறைன்னா என்னென்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்க என்ன கிரகத்தை வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது கிரந்தத்திலேருந்து தேடி எடுத்தது. ஏற்கனவே ஒரு முறை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் ராஜ் தொலைக்காட்சியில். இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. இது உடனடியாக பலன் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 வாரம் 4 வாரத்தில் பலன் கொடுக்கும். இதுக்கு நாள் கிழமை நட்சத்திரம் இன்றைக்கி தான் போய் வழிபடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரெகுலராகவே வழிபடலாம். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ போய் வழிபடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா சுக்கிரன். நீங்கள் போய் சுக்கிரன் கிரகத்துக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை என்றைக்கு வேணாலும் பண்ணலாம். என்றைக்கு பண்ணலாம், எந்த நேரத்தில் பண்ணலாம்லாம் கிடையாது. மேஷ ராசிக்காரங்களா நீங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகையில் பிறந்திருக்கீங்களா, நேரவே சுக்கிரனுக்கு போய் அடிக்கடி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பேர் நட்சத்திரத்தில் சங்கல்பம் பண்ணி சுக்கிரனை மனசார வழிபடுங்க. இது மாதிரி எல்லா ராசியும் பார்க்கலாம். ரிஷபராசிக்காரனுக்குரிய கிரகம் புதன். அதுவும் எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் வழிபடலாம். அடுத்தது மிதுன ராசிக்காரங்களுக்குரிய கிரகமும் சுக்கிரன் தான். மிதுன ராசிக்காரங்களும் சுக்கிரனை வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றமும் பணப்பழக்கம் அதிகரிக்கிறது கண்கூட பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்த கிரகத்தை பிடிங்க, நல்ல மாற்றம் வரும். அதேமாதிரி கடகராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் சூரியனை வழிபட்டு பாருங்கள். இதுக்கு ரிலேஷன்ஸ் கேட்காதீங்க. இதையே இப்படி வழிபட சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் சொல்லுவேன், ஒன்றுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா இந்த விளக்கம் நான் திருப்பி சொல்கிறேன். வழக்கமாக தவறாக தான் போய் ரீச் ஆகுது. யாராவது ஒருத்தர் எடுத்து குழப்பி அதுக்கு ஏதாவது விளக்கத்தை சொல்லி அது தப்பாக மைண்ட் செட் ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு நீங்கள் குரு வழிபடுங்க. சிம்ம ராசிக்காரங்க நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபடுங்க. நான் சொல்கிறது இல்லாமல் நவகிரக வழிபாடு தான். உடனே நீங்கள் இங்கேருந்து நேராக கிளம்பி கும்பகோணம் பக்கம் போய் அந்த கடவுள் வழிபடணும் இல்லை. எந்த ஊரில் மலேசியாவில் இருந்தாலும் இது செஞ்சு பாருங்கள், பலன் கிடைக்கும். சிங்கப்பூரில் இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அடுத்தது இப்போ நம்ம சிம்மம் வரையில் பார்த்துட்டோம். அடுத்தது கன்னி ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் சந்திர கிரகத்தை வழிபடுங்க. அடுத்த துலா ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் ராகு பகவான் வழிபடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய கிரகத்தை வழிபடுங்க. தனுசு ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா அங்காரகன் செவ்வாய். அப்புறம் மகர ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் சுக்கிரன். கும்பராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் சுக்கிரன் தான். அடுத்தது மீன ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் சூரியன். இது கிரந்தங்களில் உள்ள சில குறிப்புகள், முக்கியமான குறிப்புகள், சில காரியங்களால் கொடுக்கப்பட்ட குறிப்புகள். வழிபட்டு பாருங்கள், நல்ல பலன் தரும். அவங்கவுங்க விருப்பம் போல் அர்ச்சனை பண்ணி உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி வழிபடுங்க. முடியலன்னா நேர போய் சுக்கிரன் மனசார கும்பிடுங்க. உங்களுக்கு இப்போ சுக்கிரன் இருக்குது, நான் குருவை சொல்லியிருக்கேன்னா குருவோட மந்திரம் கிடைச்சா குருவோட மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதே மாதிரி செவ்வாயோட மந்திரம் கிடைச்சா செவ்வாயோட மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. செவ்வாயோட மந்திரத்திலே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரணி கர்ப்ப சம்பூதம் வித்தையு காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி கஸ்தம் சமங்கலம் பிரணாமிகம் வரும். ஆனால் தனியாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பலன் இருக்காது. எதுக்கு பிரயோகம் இருக்குது, ஹ்ரீம் லம் ஹ்ரீம்ங்கிற பிரயோகம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் மாலா மந்திரத்துக்கே பிரயோகம் இருக்குங்க. ஆனால் ஜென்ரலாக எதையா ஒன்று சொல்லிவிட்டு அது நடக்கலை போகலை வரலை எதையா ஒன்று சொல்லி குழப்பறது அதை பண்ணுறது இதுவே வேணாம். இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு நோட் பண்ணி வைங்க. ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுட்டு நோட் பண்ணி வச்சுட்டு வழிபட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம்